ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டாஸ்க் மேனேஜரை எப்படி எனேபிள் பண்ணுறது தான். மோஸ்ட்லி இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி ஆப்பை யூஸ் பண்ணதுலேருந்து தான் அதுக்கடுத்து தான் வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் அதுக்கடுத்து தான் வந்துச்சு. ஸோ வாங்க ஃபஸ்ட்டு வீடியோவில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் சர்ச் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி அதில் ரெஜிஸ்ட்ரி எடிட்டர் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் காட்டும். அந்த சாஃப்ட்வேர் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதுமாதிரி ஒரு 4 ஃபோல்டர் மாதிரி ஒன்று காட்டும். ஹெச்கி, கிளாசிக் ரூட், ஹெச்கி, கரண்ட் யூசர்னு. அந்த ஹெச்கி கரண்ட் யூசரை டவுன் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து கீழே சாஃப்ட்வேரும் ஒன்று இருக்கும். அந்த சாஃப்ட்வேரை கொஞ்சம் ஓப்பன் பண்ணுங்கள். அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே மைக்ரோசாஃப்ட் அப்படின்னு ஒன்று இருக்கா, அதை ஓப்பன் பண்ணுங்கள். அப்புறம் அது கீழே இன்னும் நல்லா ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா விண்டோஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் மாதிரி இருக்கும், அதை ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த விண்டோஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே கரண்ட் வெர்ஷன் அப்படின்னு ஒன்று காட்டும். அதை ஓப்பன் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதுக்கடுத்து அந்த கரண்ட் வெர்ஷன் ஓப்பன் பண்ண கீழே பாலிசிஸ் அப்படின்னு இருக்கும். அந்த பாலிசிஸில் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த சிஸ்டம் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து டிசேபிள் டாஸ்க் மேனேஜர் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, டிசேபிள் டாஸ்க் மேனேஜரை லெஃப்ட் கிளிக் பண்ணுங்கள். அங்கே வேல்யூ டேட்டான்னு காட்டும். அதில் 1ன்னு இருக்கும். அந்த 1 எரேஸ் பண்ணிட்டு 0ன்னு போட்டு க்ளோஸ் பண்ணுறேங்க. அவ்வளோதான். க்ளோஸ் பண்ணிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இப்போ போய் அந்த டாஸ்க் மேனேஜரை ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓகே, டாஸ்க் மேனேஜர் நல்லா காட்டுது. இப்படி தான் இந்த டாஸ்க் மேனேஜரை எனேபிள் பண்ணுறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நல்லா முடிஞ்ச அளவுக்கு சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன்.